4 முட்டை வச்சு வச்சுருக்கேன், 3 தக்காளி, ஒரு பெரிய உள்ளி, இது வல்லுது 1, 3 தக்காளி, 4 முட்டை. இனி எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிடணும், அப்போ தான் அந்த இதெல்லாம் வதங்கும். காஞ்ச மிளகு பொடி, வெட்டி வச்ச வெங்காயம், உள்ளி கூட உப்பு போட்டு லேசாக உப்பு போட்டு போட்டால் நல்லா வதங்கி கொட்டி வச்சுக்கணும். இடியாப்பத்துக்கு திங்கலாம், ஆப்பத்துக்கு திங்கலாம், எதுக்கு சோறுக்கு கூட தின்னலாம், நல்ல ருசியாக இருக்கும். முட்டைக்கறி உப்பு மஞ்சள் போட்டாச்சா. இனி தக்காளி நல்லா வதங்கணும். இனி மூடி வச்சிடணும், அப்போ அது நல்லா கிரேவி மாதிரி நல்லா வதங்கிடும், அப்போ தான் ருசியாக இருக்கும் திங்கி. வதக்கியாச்சு. அது பிறகு இஞ்சி பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அப்புறம் வதக்கணும். அதை இஞ்சி பூண்டு நல்லா இது வரைக்கும். இந்த பச்சை இஞ்சி ஒரு மாதிரி பச்சை நாட்டம் வரும், அதனால் அது போகிறது வரைக்கும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி கோரி 1 ஸ்பூன், 4 முட்டை தான். இந்த வத்தல் பொடி போடும்போது கொஞ்சம் கிண்டி கொடுத்துக்கணும், ஏன்னா உங்களுக்கு பச்சை மல்லி நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா 2 சேர்த்து போட்டு. 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்காதனால அந்த கிரேவி வராது, அதனால தண்ணி ஊற்றணும். உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா கொஞ்சம் ஒரு 1/2 காம்பு தேங்காய் அடித்து தேங்காய் பால் ஊற்றலாம். இது நல்லா கொஞ்சம் மசையிட்டு வேகட்டு, கொதித்து வேகட்டு, கொஞ்சம் நிறைய தண்ணி, இவ்வளோ தண்ணி வச்சுக்கணும். இது 2 பேருக்கெல்லாம் பத்தாது, தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுனா நல்லா தான் பால் ஊற்றலாம், இப்படியும் வைக்கலாம். மாதிரி செய்துட்டு முட்டை இது நல்லா அதை இது கொதிக்கும், அப்புறம் மல்லிகீரை எல்லாம் போட்டு கறி மசாலா பொடி வறுத்து கடையெல்லாம் திறக்கட்டு. இவ்வளோ கறி மசாலா பொடி இது நான் பொடிச்சு வச்சுருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடையில் உள்ளது போட்டுடுங்க. லாஸ்ட்டு கறி மசாலா பொடி போடுங்க. என்ன சிலவங்க தக்காளி வேணும்னா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கிடலாம். நம்ம ஊரில் அப்படி செய்ய மாட்டோம், அது வேறு ஊரில் அப்படி செய்வோம். ஆப்பத்துக்கு திங்கலாம், இடியப்பம், ஆப்பம், சோறு கூட திங்கலாம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் திங்கலாம். உங்களுக்கு எரிப்பு குறைச்சோன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டு, கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு பிடி தேங்காய் எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு அந்த பாலை லேசாக ஊற்றினீங்கன்னா அதோட ருசியாக இருக்கும்.